Hi friends, welcome to NithuMithukitchen. Friends, இன்னைக்கு ராகி ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு 2 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். இது 100 கிராம்ஸ் ராகி மாவு. இதுக்கு நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் 2 கப்பு நம்ம நார்மலாக இட்லி மாவெல்லாம் ஆட்டி வச்சுருப்போம்ல அதை எடுத்துக்கலாம். இட்லி மாவு 2 கப் ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதே கப்பில் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது, ஸோ இன்னும் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம ரவா ரோஸ்டெல்லாம் ஊற்றுவோம்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகி ரோஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கல் வச்சுக்கலாம், தோசை கல். அது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட ராகி ரோஸ்ட் ரெடி. இந்த ராகி ரோஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னி தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.